இப்போ வந்து மேடைகளை ஏறுறதுக்கு நிறைய பேர் கூச்சப்படுறாங்க. தங்களுடைய திறமைகளை மேடைகளில் ஏறி வெளிப்படுத்துவதற்கு கூச்சப்படுவாங்க. பாட்டு பாடுவாங்க, ஆனால் ஒரு மேடையில் போய் பாட்டு பாடணுன்னா கைகாலெலாம் உதறும். ஒரு மேடையில் போய் பேசணுன்னா கைகாலெலாம் உதறும். வேணால் தனியாக கீழேன்னு தனிப்பட்ட முறையில் நல்லா பேசுவாங்க. ஒரு மேடையில் போய் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும், பேசணும், பாட்டு பாடணும்ல, நடனம் ஆடணும் அப்படின்னா மக்களுக்கு கூச்சம் வரும். அதனாலே மக்கள் வந்து நிறைய பேர் ஏன் லட்சியவாதிகளாக இல்லைன்னா, லட்சியவாதிகளாக இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உங்கள் திறமைகளை மேடைப்படுத்த வேண்டும், மேடை ஏற்ற வேண்டும். அப்போ தான் நீங்கள் இந்த உலகத்தில் லட்சியவாதிகளாக வாழ முடியும். அதனாலே நிறைய மக்கள் இந்த மேடையில் பார்த்து கூச்சப்படுறாங்களா, மேடையில் போய் நடுங்குறாங்க, மேடையை பார்த்தாலே நடுங்குறாங்க, மேடையை பார்த்தாலே பயப்படுறாங்க. அதனால நிறைய மக்கள் லட்சியவாதம் தேவையில்லை, ஒரு லட்சியவாதியாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது எனக்கு அது பயமாக இருக்கிறது, நடுக்கமாக இருக்கிறது, குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேடை ஏறி தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிறவர்களை பார்த்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. நீ போப்பா, என்னால் முடியாது, எனக்கும் திறமை இருக்குது, அதை என்னால் மேடையில் வெளிப்படுத்த முடியாது, அதனால் உன்னால் முடியுது, நீ போ, நான் உன்னை வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, பின்வாங்கிடுறாங்க, தயங்கி பின்வாங்கி விடுகிறார்கள். அதனால் மேடை கூச்சம் இருக்குல்ல, மேடை தயக்கம், இது ஏன் வருது அப்படின்னா புத்தகம் படிக்கிற வழக்கம் மக்கள்கிட்ட இல்லை. அதனால் புத்தகம் படித்து விட்டாலே, புத்தகம் படிக்கிற வழக்கம் உங்கள்கிட்ட இருந்துச்சுனாலே நீங்கள் புத்தகம் படிப்பதற்கு அடிமையாகி விடுங்கள். உங்களுடைய இடைவெளி எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் புத்தகம் படிங்க. உங்கள் மேடையில் பேசுவது, மேடைகளில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவது என்பது உங்களுக்கு கூச்சமே இருக்காது, பயமே இருக்காது, நடுக்கமே இருக்காது. மேடைன்னா மேடை போட்டு அப்படி கிடையாது. மேடைன்னா ஒருத்தர் வந்து இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் கடையில் கிரிக்கெட் விளையாட்டு நடக்குது, அது ஒரு மேடை தான், ஏன்னா எல்லாருமே பார்க்குறாங்க, அது ஒரு கிரவுண்டு தான், ஆனால் அதுவும் ஒரு மேடை தான். மேடைன்னா வந்து அது உயரமாக இருக்கும், கீழே உட்காந்துருப்பாங்க எல்லாம், அப்படி கிடையாது. மேடைன்னா ஒரு கிரவுண்டில் விளையாடுறாங்க, ஒரு இந்தியாவும் பாகிஸ்தான் விளையாடுது, அல்லது ஆஸ்திரேலியாவும் பங்களாதேஷும் விளையாடுது அப்படின்னா அந்த கிரிக்கெட் மைதானம் என்பது ஒரு மேடை, ஃபுட்பால் மைதானம் என்பது ஒரு மேடை, எல்லோரும் பார்க்குறாங்க, டிவியில் பார்க்குறாங்க, அது ஒரு மேடை. அதனால் வந்து மேடைன்னா என்னன்னு முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு புத்தகம் வெளியிட்றீங்க, அல்லது நீங்கள் எழுத்தாளராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் திறமையை நீங்கள் மேடை ஏற்றுகிறீர்கள் என்று பொருள். அதனால் வந்து ஒரு ஆசிரியராக வேலை செய்கிறீர்கள் அப்படின்னா எல்லா வேலையுமே மேடை, அப்போ உங்களுடைய திறமையை மேடை ஏற்றுகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் ஒரு பொறியாளராக, ஒரு மருத்துவராக வேலை பார்க்குறீங்க, ஒரு அந்த மருத்துவமனை என்பது, அந்த மருத்துவமனையில் நீங்கள் மருத்துவராக வேலை பார்க்குறீங்கன்னா அந்த மருத்துவமனை என்பது ஒரு மேடை. உங்கள்கிட்ட சிகிச்சை பெற வருவார்கள், நீங்கள் மேடையில் இருக்கிறீர்கள், உங்களை வந்து நம்பி சிகிச்சை பெற வருவாங்க. அப்போ அந்த மாதிரியான, அப்போ எல்லாமே மேடை என்பது ஒரு மளிகை கடைக்காரர் அப்படின்னா அந்த மளிகை கடை என்பது ஒரு மேடை. நிறைய பேர் ஏன் வந்து ஒரு முதலாளி ஆகாமல் கூலி தொழிலாளியாகவே அல்லது தொழிலாளியாகவே இருக்காங்க, முதலாளி ஆகிறதுக்கு அவங்க தயங்குறாங்க. முதலாளி ஆகிறதுக்கான அந்த தன்னம்பிக்கை எங்கே கிடையாது எல்லாவற்றுக்கும். அதனால் மேடைனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். மேடைன்னா அது மேடை போட்டு பேசுறது அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு லட்சியத்தோடு செய்யணும். சும்மா வந்து கடமைக்காக, இது என் வயிற்று பொழப்புக்காக செஞ்சீங்கன்னா அது மேடை கிடையாது. நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அது லஞ்சத்துக்காக செய்கிறீங்கன்னா அது மேடை கிடையாது. லஞ்ச பணத்துக்காக செய்கிறீங்க அப்படின்னா அது மேடை கிடையாது. நீ ஒரு லட்சியத்துக்காக எதையாவது சாதிக்கணும்னு நினச்சி செய்கிறீங்க பாருங்கள், அதுதான் மேடை. அப்போ நீங்கள் செய்கிற அந்த தொழில் என்பது மேடையாக மாறிவிடும். நீங்கள் செய்கிற அந்த தொழில் செய்கிற இடம் என்பது மேடையாக மாறிவிடும். நீங்கள் ஒரு லட்சிய உணர்வோடு ஒரு டாக்டர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா ஒரு மருத்துவமனையில், அப்போ அந்த மருத்துவமனை என்பது அவருக்கு ஒரு மேடை. அவருக்கு அப்படி ஒன்றும் லட்சியம் இல்லை, நான் ஏதோ படிச்சுட்டேங்க, அதனால் நான் ஏதோ வயிற்று பிழப்புக்கு இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னா அது மேடை கிடையாது. அப்படிப்பட்ட மருத்துவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களால ஒரு மேடையில் ஏறி பேசுகிறதுக்கு தயங்குவாங்க, பயப்படுவாங்க, நடுங்குவாங்க. அதனால் நீங்கள் செய்கிற வேலையை வந்து, வேலை செய்கிற இடத்த வந்து ஒரு மேடையாக நினைக்க வேண்டும். அப்போ நீங்கள் ஒரு லட்சியத்தோடு சாதிக்கணும் அப்படிங்கிற, எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற நினைப்போடு அந்த வேலையை செஞ்சிங்கன்னா அதுதான் உங்கள் மேடை. அப்போ நீங்கள் தொழில் செய்கிற இடம் தான் ஒரு மேடை. அதனால் நீங்கள் ஒரு மேடை ஏறி உங்கள் திறமையை வெளிப்படுத்தணும், மேடையில் போய் பேசணும், பாடணும், உங்கள் திறமையை மேடை ஏறி வெளிப்படுத்தணும், எல்லோரும் உங்களை பார்க்கணும் அப்படின்னா அந்த பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு நடுக்கம் ஏற்படும். எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்களே. இப்போ மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் வேலை பார்க்குறாரு, அப்போ எல்லாருமே அவரை கவனிப்பாங்க. அப்போ வந்து ஒருத்தர் சாதிக்கணும், மருத்துவத்துறையில் சாதிக்கணும் அப்படிங்கும்போது எல்லாருமே அவரை பார்ப்பாங்களே. அந்த பார்வையை அவர் தாங்கிக்கணும்.
அதை தாங்கிக்கிறதுக்கு நடுக்கம் வரும். அந்த வலிமை அவருக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா புத்தகங்கள்லாம் படிக்கணும். இப்போ மேடையில் போனோன்னா ஏன் நடுக்கம் வருதுன்னா எல்லாருமே நம்மளை பார்க்குறாங்க, அதனால தான் நமக்கு நடுக்கம் வருகிறது, கூச்சம் வருகிறது, தயக்கம் வருகிறது. அப்போ எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்கன்னா அந்த வலிமை, அதுக்கு ஒரு வலிமை வருதில்ல, அதை தாங்கிக்கிற வலிமை எது தரும் அப்படின்னா நீங்கள் புத்தகம் படிக்கணும். புத்தகம் படித்தாக்கா மேடை கூச்சம் என்பது இல்லாமல் போய்விடும். புத்தகம் படிப்பு இடைநேரம் கிடைக்கிற இடத்துலாம் நம்ம மொபைல் ஃபோனை நோண்டுறதுக்கு பதிலாக புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு மேடை கூச்சம் என்பதே போயிடும். தைரியமாக நடப்பீங்க. எவ்வளோ பெரிய சபையிலையும் நீங்கள் தைரியமாக நடப்பீங்க. தயக்கத்தோடு நடக்க மாட்டீங்க, கூச்சத்தோடு நடக்க மாட்டீங்க. புத்தகம் படிங்க, அந்த கூச்சம் போயிடும், அந்த தயக்கம் போயிடும். அப்போ புத்தகம் படித்தால்தான் அப்போ என்ன, லட்சியவாதியாக நீங்கள் வாழ முடியும். புத்தகம் படிக்காத ஒருவரால் லட்சியவாதியாக வாழ முடியாது. அவர்களால் ஒரு சாதிக்க முடியாது. அவர்களை மக்கள் பார்ப்பாங்க. அதாவது நீ ஊடக வெளிச்சம் படுற இடத்துல இருக்கலாம், ஆனால் அவங்கள மக்கள் பார்க்க மாட்டாங்க, ஒரு ஆர்வத்தோடு பார்க்க மாட்டாங்க. அடுத்து இவர் என்ன பண்ணுவார்னு நினச்சிலாம் பார்க்க மாட்டாங்க. நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க, அவங்க பிழைப்புவாதிகள்னு மக்களுக்கு தெரியும். அவங்களோட செயல்பாடுகளை மக்கள் ஆர்வத்தோடு பார்க்க மாட்டாங்க. யாரை பார்ப்பாங்க அப்படின்னா எதையாவது சாதிக்கணும், அரசியலில் எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள தான் பார்ப்பாங்க. அடுத்து இவர் என்ன செய்வார் அப்படி அந்த மாதிரி கவனிக்கப்படும் போது அதை எதிர்கொள்கிற திறன் நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கணும். எல்லாரும் கவனிக்கும்போது அதை எதிர்கொள்கிற திறன் ஒருத்தருக்கு இருக்கணும். அப்போ தான் எல்லாரும் கவனிப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ நீங்கள் அதுக்கு அந்த திறனை எப்படி வளர்த்துக்க முடியும்னா புத்தகம் படிக்கணும். புத்தகம் படித்தா அது மூளைக்கு கிடைக்கிற உடற்பயிற்சி. புத்தகம் படிப்பது என்பது மூளைக்கு நாம் கொடுக்குற ஒரு பயிற்சி. மூளை பயிற்சி எடுத்தால் எப்படி இருக்கும், ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணால் எப்படி இருக்கும், அதுதான் புத்தகம் படிப்பது. புத்தகம் படிக்காமல் நீங்கள் என்ன தான் உடற்பயிற்சி செஞ்சாலும் நீங்கள் உங்கள் திறமையை மேடையேற்ற முடியாது, நீங்கள் சாதிக்க முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் சாதிக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு மேடை கூச்சமே ஏற்படக்கூடாது. மேடையில் போய் சர்வசாதாரணமாக நடந்து போடும் அப்படின்னா நீங்கள் புத்தகம் படிங்க. புத்தகம் படித்தா தான் அந்த மேடை கூச்சம் அகலும். அதனால் மக்கள் எல்லாத்தையும் நீங்கள் புத்தகம் படிக்க கட்டாயப்படுத்தி விட்டாலே போதும். எல்லார் வீட்லேயும் புத்தகங்கள் இருக்கணும். குறைந்தது 100 புத்தகங்களாக இருக்கணும். எல்லார் வீட்லேயும் நாளிதழ்கள் வரவழைக்கப்பட வேண்டும். வார இதழ்கள் 2-3 பத்திரிக்கையாக வரணும். மருத்துவ பத்திரிகை, அந்த மாதிரி நிறைய வகையான பத்திரிகைகள்லாம் இருக்குது. தொழில் சம்பந்தமான பத்திரிக்கை, அது மருத்துவ பத்திரிக்கை, விவசாயம் சம்பந்தமான பத்திரிக்கை, இப்படி பத்திரிகைலாம் இருக்குது. நாளிதழ்கள் இப்படி அப்போ கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் இது வரவழைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கட்டாய சட்டம் போடுங்க. ஒவ்வொரு வீட்லேயும் குறைந்தது 100 புத்தகங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உனக்கு அரசு வேலை கிடைக்கும், அல்லது சலுகைகள் கிடைக்கும், உனக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும், இப்படி எதையாவது சொல்லுங்கள், கரண்ட் கனெக்ஷன் கிடைக்கும். அப்படி புத்தகம் படிப்பதை கட்டாயப்படுத்தணும். புத்தகம் படிப்பதற்கு இடம் ஒதுக்குங்க. புத்தகம் படிப்பதற்கு நேரமே இல்லை. இப்போது எல்லாம் தொழில் செய்கிறதுக்கே 10 மணி நேரம் 12 மணி நேரத்தை எடுத்துக்கிறாங்க. அப்புறம் புத்தகம் படிக்கிறதுக்கு நேரமே இல்லை. அதனால் புத்தகம் படிப்பதற்கு நேரம் வேணும்னா 6 மணி நேரம், தொழில் செய்கிற நேரத்தை 6 மணி நேரமாக குறைக்கணும். அப்போ தான் புத்தகம் படிப்பதற்குலாம் நேரம் இருக்கும். அது மாதிரி இந்த டிவி நிகழ்ச்சிகள் இதெல்லாம் சாயந்தரத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும். 24 மணி நேரமும் டிவி ஓடுது, டிவி ஒளிபரப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்க ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சமூக வலைதள ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கணும். அது 6 மணிக்கு மேலே, மாலை 6 மணிக்கு மேலே, 7 மணிக்கு மேலே, அதில் 8 மணிக்கு மேலே தான், 8 மணிலேருந்து ஒரு 4 மணி நேரம், ஒரு 10 மணி வரைக்கும் தான், ஒரு 2 மணி நேரம் அல்ல 4 மணி நேரம் தான் அது ஒளிபரப்பப்பட வேண்டும். முன்னாடிலாம் அப்படி தானே இருந்தது. தூர்தர்ஷன், தனியார் தொலைக்காட்சிகள்லாம் இல்லாத போது, சன் டிவிலாம் வராத போது என்ன நடந்தது, எல்லாம் அப்போ டிவியெல்லாம் எப்போதும் அங்கே நிகழ்ச்சிகள் ஓடாது. அது ஒவ்வொரு நாள் தான், எல்லா நாளுமே நிகழ்ச்சிகள் ஓடாது. மாலை 7 மணிக்கு தான் ஒலிபரப்பே ஆரம்பிக்கும், 6 மணிக்கு தான் ஒலிபரப்பே ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. அதுதான் இப்போ நமக்கு தேவை. புத்தகம் படிப்பதற்கு தான் ரொம்ப முக்கியம். டிவி பார்க்குறதுலாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. டிவி பார்க்குறதும் முக்கியம்தான், மொபைல் ஃபோனில் எல்லாம் பார்க்குறது முக்கியம்தான். அதுக்கு அதனால் புத்தகம் படிப்பதை இடையூறு செய்யக்கூடாது. புத்தகம் படிப்பதை கட்டாயமாக்கணும். புத்தகம் படிப்பதோட அவசியத்தை உணர்த்தணும் மக்கள்கிட்ட. அப்போ மேடை கூச்சலாம் போயிடும். புத்தகம் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, மேடை கூச்சம் போயிடும். புத்தகம் படிப்பதற்கு அதோட பயனை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் என்றால் புத்தகம் படிக்காமல் இருக்க மாட்டீங்க. இந்த உலகத்தில் எந்த ஒரு சபையிலையும் நீங்கள் தைரியமாக நடந்து போகலாம், கூச்சம் இல்லாமல் நடந்து போகலாம். அந்த தைரியத்தை புத்தகங்கள் தான் கொடுக்கும். இது ஒரு செயற்கையான உலகம். இந்த செயற்கையான உலகில் நீங்கள் வாழ்வதற்கு ஒரு செயற்கையான பயிற்சி தேவை. அதுதான் புத்தகங்கள். புத்தகங்கள் படித்ததில் தான் இந்த உலகமே உருவாகியது. புத்தகத்தை படித்து தான் இந்த உலகத்தை உருவாக்குனாங்க.
புத்தகங்களில் படிக்காமலே இந்த உலகத்தில் வாழணும்னு நினைக்கிறது நேர்மையற்ற செயல். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் நிறைய சௌகரியத்தை அனுபவிக்கிறீங்க, சொகுசாக வாழ்கிறீர்கள் அப்படின்னா அதற்கு நீங்கள் ஒரு கடமை செய்யணும், புத்தகத்தை படிக்கணும். புத்தகத்தை படிக்காமலே எல்லா சொகுசையும் அனுபவிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நேர்மையற்ற செயல், அது ஒரு குற்றம். அதனால் புத்தகத்தை படிங்க. எல்லாருமே புத்தகத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு கூச்சமே இருக்காது, தயக்கமே இருக்காது, மேடையில் ஏறி பேசுவதற்கு நடுக்கமே ஏற்படாது, தைரியமாக பேசுவீங்க, தைரியம் அதிகரிக்கும். எந்த அளவுக்கு புத்தகம் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தைரியம் அதிகரிக்கும். நிறைய பேர் மேடையை பார்த்தாலே பயப்படுறாங்க. மேடையில் போனால் நடுக்கம் வருது, தயக்கம் வருது, கூச்சம் வருது. அப்போ ஏன் வருது அப்படின்னா அந்த அந்த மூளையில் அந்த வலிமை இல்லை. மூளைக்கு பயிற்சி கொடுங்க, புத்தகம் படிங்க. நிறைய பேருக்கு அது தெரியாதனால நமக்கு ஏன் மேடையை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு ஏக்கமாக இருக்குது, மேடையில் போய் திறமையை வெளிப்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஏக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, மேடையில் போய் திறமையை வெளிப்படுத்துகிறவர்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்துவிடு. வேடிக்கை மனிதர்கள் உருவாவதற்கே காரணம் என்னென்னா புத்தகம் படிக்காமல் இருப்பது தான் காரணம். நிறைய பேர் வேடிக்கை பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் தன்னுடைய திறமையை மேடையேற்றணும் அப்படிங்கிற ஆசை இயற்கையானது தான், அது இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர்கள் ஏன் முடியலை அப்படின்னா புத்தகம் படிக்காத அந்த கடமையை செய்யாதனால தான். புத்தகம் படித்தல் என்கிற கடமையை செஞ்சால் தான் நீங்கள் மேடையில் வெளிப்படுத்த முடியும். அதனால் மேடைங்கிறது நிறைய பேர் புத்தகம் படிக்காதனால மேடை ஏறி தங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கு அவர்களுக்கு பயம், நடுக்கம், தயக்கம், கூச்சம் எல்லாம் வந்துடுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, மேடை ஏறுகிறவர்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. வேடிக்கை மனிதர்கள் ஏன் உருவாகிறாங்கன்னா புத்தகம் படிக்காதனால தான். புத்தகம் படிக்க வைத்து விட்டால் அனைவருமே தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவார்கள். வேடிக்கையும் பார்க்கணும், ஒருத்தர் திறமையை வெளிப்படுத்தும் போது வேடிக்கையும் பார்க்கணும், அப்புறம் நம்முடைய திறமையும் வெளிப்படுத்தணும். 50% வேடிக்கை பார்க்கணும், 50% நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்தணும். வேடிக்கை மட்டுமே பார்க்கக்கூடாது, திறமையை வெளிப்படுத்துவதற்கு தைரியம் இல்லாத போது தான் வேடிக்கை பார்க்குற வேலையை மட்டும் நான் செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியலை, என்னால் மேடை ஏறி என்னுடைய திறமையை வெளிப்படுத்த முடியலை, எனக்கு நடுக்கமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது, உதறல் வருகிறது, மேடை ஏறி என்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் போது எனக்கு உதறல் வருகிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதுக்கு காரணம் அவங்களாம் புத்தகம் படிப்பதில்லை, புத்தகம் படிக்கிற வழக்கம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா புத்தகத்தை நல்லா படிக்கிறவங்க மேடையில் பேசுகிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. மேடையில் ஏறி தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த ஒரு லட்சியவாதியாக வாழ்வதற்கு உங்களுக்கு மூளை வலிமை தேவை. சும்மா ஒரு லட்சியவாதியாக வாழ்ந்துட முடியாது. ஏன்னா லட்சியவாதியாக வாழ்கிறவர்களுடைய நோக்கம் அவருடைய திறமையை மேடையேற்றுவது தான். மேடைனா என்னென்னா அப்படின்னா நீங்கள் ஒரு மருத்துவராக வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் மருத்துவமனை தான் உங்களுடைய மேடை அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணணும். அந்த மாதிரி அப்புறம் மேடையிலேயும் போய் பேசணும். அதனால் புத்தகத்தை படித்தா தான் மேடை கூச்சத்தை தவிர்க்க முடியும். நிறைய பேர் வேடிக்கை மனிதர்களாக மேடையேற்றாமல் தங்களுடைய திறமைகளை மேடையேற்றுவதற்கு பயந்து போய் வேடிக்கை மனிதர்களாக மட்டுமே வாழ்வதற்கு காரணம் அவர்கள் புத்தகம் படிப்பதில்லை. புத்தகம் படிப்பதை நாம் கட்டாயப்படுத்தி விட்டால் மக்கள் அனைவரும் புத்தகம் படிக்கணும், வீட்டுக்கு ஒரு நாளிதழ் வாங்கணும், நாளிதழ் கண்டிப்பாக வாங்கணும், புத்தகம் வீட்டில் 100 புத்தகம் இருக்கணும், குறைந்தது 100 புத்தகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவருக்கும் நூலகம் இருக்கணும், வீடு நூலகம் இருக்கணும். இப்படி நம்ம கட்டாயப்படுத்திட்டோம் அப்படின்னா, புத்தகம் படிப்பதை கட்டாயப்படுத்திட்டால் மக்கள் அனைவரும் சாதனை செய்வர்களாக மாறிவிடுவார்கள். அதனால் இது நம்ம நாட்டில் தான் இது ஒரு புதிய தகவலாக இருக்கணுமே தவிர மேலை நாடுகளில் வீட்டுக்கு வீடு அவங்க புத்தகம் வச்சுருப்பாங்க. ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டாங்களே அவங்க வீட்டில் புத்தகங்கள் கொஞ்சமாச்சும் இருக்கும். அதனால் முன்னேறிய மேலை நாட்டினர் அவங்க வீட்டிலலாம் போனால் கண்டிப்பாக புத்தகம் இருக்க தான் செய்யும். நாம் தான் புத்தகம் இல்லாமலே வாழ்ந்து விடலாம் அப்படி ஒரு நினப்பு நம்மக்கிட்ட இருக்குது. புத்தகம் இல்லாமல் வாழ்ந்து விடலாம், கணினி கற்றுக்கொள்ளாமல், கணினி பற்றிய அடிப்படை அறிவு இல்லாமல் கூட நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து விடலாம் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை நம்மக்கிட்ட இருக்குது. சோம்பேறித்தனம் அல்லது வெறுப்பு, புத்தகத்தின் மீது வெறுப்பு, சலிப்பு, இந்த இயந்திர அறிவியல் உலகம். ஏன்னா இங்கே தாய்மொழியில் கல்வி இல்லை, தாய்மொழியில் பேசுவது பெருமையாக இல்லை. அப்போது அதனால் என்னென்னா புத்தகத்தின் மீதே வெறுப்பு வந்து விடுகிறது. இங்கே ஆங்கில மொழியில் பேசுவது தான் பெருமை அப்படிங்கும்போது இயல்பாகவே புத்தகத்தின் மீது வெறுப்பு. ஏன்னா தாய்மொழியில் அப்போ இங்கிலீஷில் தான் படிக்கணும் அப்படிங்கிறவங்க இங்கிலீஷில் பேசுகிறது, தொழிலில் ஆங்கிலத்தோட ஆதிக்கம் அப்படிலாம் வரும்போது ஆங்கில மொழியில் பேசுவது அதற்காக மோகம் வந்து விடுகிறது. தமிழ் மொழியில் தாய்மொழியில் பேசுவது, தமிழ் மொழியை பார்த்தாலே பயப்படுறாங்க. ஏன்னா ஆங்கிலத்தில் பேசுகிறது தான் இங்கே பெருமையாக இருக்குது. தமிழ் மொழியில் புத்தகங்கள் படிப்ப அந்த மோகம் குறைந்து விடுகிறது. அதனால மக்களுக்கு புத்தகத்தின் மீதே வெறுப்பு. இப்போ வேறு ஆங்கிலம் தான் பெருசு, தமிழ் மொழி தப்பு, தாழ்வானது அப்படின்னு, தாய்மொழி தாழ்வானது அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் அந்த மனநிலைக்கு வந்துடுறாங்க. தமிழ் மொழியில் அவங்க புத்தகம் படிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா ஆங்கில வழி பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் தமிழ் மொழியில் புத்தகங்களை எப்படி ஆர்வமாக படிப்பாங்க?
ஏன்னா ஆங்கிலம் தான் பெருமையானது, ஆங்கிலத்தில் பேசுவது தான் பெருமையானது, ஆங்கிலத்தில் படிப்பது தான் பெருமையானது என்று சொல்லி தான் அவர்களை ஆங்கில வழி பள்ளியில் படிக்கிறார்கள். ஆங்கிலத்தில் படித்தால் உலகில் எங்கு வேண்டுமானாலும் வேலைக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லி தாய்மொழி அது வந்து பயனில்லாத மொழி அப்படின்னு நினச்சி, அப்போ அவங்க எப்படி தாய்மொழியில் தான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மொழி புத்தகங்கள் தான் கோடிக்கணக்கான புத்தகங்கள் நிறைய கிடைக்குது. அப்படிங்கும்போது அவங்க தாய்மொழியிலையும் புத்தகம் படிக்க மாட்டாங்க, அந்த புத்தகங்களும் அவங்க படிக்கவே மாட்டாங்க. சரி, ஆங்கில மொழியிலேயே படிக்கிறாங்கன்னா அதுவும் வர மாட்டேங்குது. இப்போ தாய்மொழியும் தெரியல, ஆங்கிலமும் வரல. பாட புத்தகங்களை தாண்டி நீ ஆங்கில மொழியில் நூலகத்தில் போய் உன்னால் புத்தகத்தையும் படிக்க முடியாது, இப்போ தாய்மொழியிலையும் படிக்க முடியாது. படிக்க விடாமல் செய்வதற்கு ஒரு 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 வழியாகத்தான் சின்ன பிள்ளைங்க வந்து ஒரு புத்தக பாடங்களை தாண்டி நூலகங்களில் உள்ள புத்தகங்களை படிக்கணும், பிற துறைகள் சார்ந்த பொது அறிவை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்பை எது தடுத்துறதுன்னா அந்த ஆங்கில வழி பள்ளி தடுத்து விடுகிறது. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு இப்போ தமிழும் தெரியல, ஆங்கிலமும் தெரியல. அப்போ அவர்களால் வந்து தமிழ் புத்தகங்களையும் படிக்க முடியாது, அதாவது பள்ளி பாட புத்தகங்களை தாண்டி பிற புத்தகங்களையும் படிக்க முடியாது. நூலகங்களில் உள்ள புத்தகங்களையும் இப்போ படிக்க முடியாது தமிழ் மொழியில். அவர்களுக்கு ஆங்கிலமும் சரியாக தெரியல, ஆங்கில புத்தகங்களையும் படிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பொது அறிவு இல்லாமல் வளர்கிற குழந்தைகளை, ஒரு தலைமுறையை தான் இந்த ஆங்கில வழி பள்ளிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதனால் நம்மளால் வந்து இந்தியர்களால், தமிழர்களால் முன்னேற முடியாது. குற்றங்கள் தான் இன்னும் அதிகரிக்கும். அதனால் மேடையை பார்த்தாலே போயிடுவாங்க. இனிமேல் இந்த குழந்தைகளுக்கு புத்தகங்கள் படிக்கிற வழக்கமே இப்போ குறைஞ்சிட்டு வருது, ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால் மேடையை பார்த்தாலே போயிடுவாங்க. அல்லது மேடை ஏறி என்ன பண்ணுவாங்கன்னா அநாகரிகமான செயல்களில் செய்வாங்க. மேடையை அலட்சியப்படுத்துவாங்க, அதை வந்து அசிங்கப்படுத்துவாங்க. மேடை ஏறி அநாகரிகமான செயல்களை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அப்போது அவங்களுக்கு மேடையை பற்றி எனக்கு பயம் இல்லை. மேடையில் போய் நல்ல விஷயங்களை செய்யணும். அநாகரிகமான அசிங்கமான வேலை செய்வதற்கு ஒரு தைரியம் வரும். அதை போய் மேடை தைரியம்னு சொல்லிடக்கூடாது. மேடையில் போய் அசிங்கமாக பண்ணுறது, அசிங்கமாக பேசுகிறது, இது வந்து மேடை தைரியம் கிடையாது, மேடை நாகரிகம் கிடையாது. மேடையில் போய் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசணும், நாகரிகமான விஷயங்களை பேசணும், நாகரிகமான திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் மேடை தைரியம், மேடை நாகரிகம். அதுதான் கஷ்டம். மேடை ஏறி ரவுடிசம் பண்ணுறதோ, மேடை ஏறி அநாகரிகமான செயல்களை செய்வதோ அது திறமை கிடையாது. அப்போ எனக்கு மேடை கூச்சமே இல்லைன்னு நினச்சிக்கூடாது. மேடை கூச்சத்தை போக்கணும்னா மேடையில் போய் நல்ல விஷயங்களை செய்யணும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நடுக்கம் ஏற்படுகிறதா, தயக்கம் வருதா, கூச்சம் வருதா, பயம் வருதா, அந்த பயத்தை போக்கணும்னா நீ புத்தகங்களை படி, நல்ல புத்தகங்களை படி. அப்போ தான் அந்த மேடை பயம் போகும், மேடை தயக்கம் கூச்சம் எல்லாம் போகும்.